வணக்கம். நான் மருத்துவர் அருண்ஷா, நரம்பியல் சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு நம்ம மூளை, அதில இருக்க நரம்புகள் எப்படி செயல்படுது, அது சம்மந்தப்பட்ட வியாதிகள பத்தி சின்னதா பேசுவோம். இப்போ மூளையில பல 100 கோடிகள், அதாவது பில்லியன் கணக்கான நரம்புகள் இருக்குது. இந்த நரம்புகள் எப்படி வேலை செய்யும்னா, கரண்ட் மூலமா, அதாவது எலக்ட்ரிக் சிக்னல். ஒரு நரம்புலேருந்து இன்னொரு நரம்புக்கு எலக்ட்ரிக் சிக்னல் மாதிரி பாஸ் ஆயி போறதுனால தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன், இல்லன்னா மூளைக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனோ, இல்ல மூளை மத்த சதைகளுக்கு குடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனோ பாஸ் ஆகுது. இந்த நரம்புகள் வந்து ஒரு நீட்டமா, அது மேல ஒரு கொழுப்பு லேயர் மாதிரி, ஒரு தோல் மாதிரி ஒண்ணு இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஒரு வயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரண்ட் வயர். அப்ப அதுல நடுவுல காப்பர் வயர் இருக்கும். அதுக்கு மேல இன்சுலேஷன் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இது நரம்புகள்ல காப்பர் வயர் மாரி நீட்டமா ஒண்ணு இருக்கும். அதுக்கு மேல இன்சுலேஷன் ஆயி இந்த கொழுப்பு லேயர்கள் இருக்கும். இதுதான் கரெக்ட் சிக்னல்கள ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுறதுக்கு உதவுது. இப்ப இதுல ஏதாவது டேமேஜ் வந்துச்சுன்னா, நம்மளுக்கு மூளையில சரி, இல்ல வெளியில வர நரம்புகள்லயும் சரி, அத நம்ம சிஎன்எஸ்ல டீமைலினேஷன் சொல்லுவோம். இல்லன்னா பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் டீமைலினேஷன் சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் வரும்போது நம்மளுக்கு நரம்புகள் சரியா செயல்படாது. அப்போ அது சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். எங்க தொந்தரவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வியாதிகள் வரலாம். பார்வை குறைவாகலாம், நம்மளுக்கு பேச்சு வராம போகலாம், ஃபிட்ஸ் வரலாம், கை கால் வராம போகலாம், இல்லன்னா நம்மளுக்கு யூரின் மோஷன் கண்ட்ரோல் இல்லாம போகலாம், இல்ல கை கால் உணர்ச்சி இல்லாம போகலாம். இது மாதிரி தொந்தரவுகள் வரலாம். இப்போ நம்ம மூளையில இந்த மாதிரி ஆச்சுன்னா, மெயின் காரணங்கள்ல ஒண்ணு மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். இது வெளி நரம்புகள்ல வந்தா ஜிபிஎஸ், குலியன்-பார்ரி சிண்ட்ரோம், இல்லன்னா சிஏடிபி. இது இல்லாம பல வகைகளும் இருக்குது. இதெல்லாம் பொதுமக்களாகிய நீங்க எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நரம்பு டேமேஜ் ஆச்சுன்னா, இப்போ அது திரும்ப படிப்படியா ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு நாள் எடுக்கும். உடனே இம்மீடியேட்டா 1 நாள்லயோ 2 நாள்லயோ நம்மளுக்கு சரியாகாது. 1 மாசம், 2 மாசம் ஆகலாம். அதுக்கேத்த வைத்தியமும், பிசியோதெரபியும் சேர்ந்து பண்றப்ப தான் நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இதனால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் உங்க வீட்டில் ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா, முறையான பரிசோதனையும் சிகிச்சையும் எடுத்தால் குணமடைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நம்பிக்கை வைங்க. நன்றி.